இந்த தண்டு கீரை இருக்குல்ல, அதில் கீரையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்டையும் வந்து அவுட்டர் இதை பீல் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இதை வச்சு புளிக்கறி பண்ண போகிறேன். அம்மாட்ட கேட்டு தான் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து இதை ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நல்லா வேக வைக்கணும். அதனால் ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் வச்சிட போகிறேன். ஒரு விசில் கூட வச்சா போதும். இந்த தண்டு வேகணும்ல டைம் ஆகும் பேனில் வச்சிங்கன்னா. அதனால் ப்ரெஷர் குக்கரில் 1 விசில் வைக்க போகிறேன். ஸோ போட்டுட்டு தண்ணி ஊற்றி 1 விசில் வச்சிட்றேன். கூட வந்து 1 கை துவரம் பருப்பும் போடணும். துவரம் பருப்பும் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 2 விசில் வச்சுருங்க. வந்து இப்போ கீரை புளிக்கறிக்கு வந்து துவரம் பருப்பும் அந்த தண்டு கீரையும் போட்டு ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டேன். இப்போ இது வந்து மணத்தக்காளி கீரை இங்கேயே பறைச்சது, எங்கள் வீட்டிலே பறைச்சது. அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பொரியல் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயம்லாம் வதக்கி இதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு தேங்காய் மட்டும் கடைசி போட்டு ஒரு பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் இருக்குது. உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் உருளைக்கிழங்கு இல்லை. ஸோ அதனால் கேரட் இருக்குது, இல்லைன்னா கத்திரிக்காய், அந்த 2த்துல ஏதாவது ஒரு பொரியல் இவ்வளோ பண்ணிட்டு வத்தல் வறுத்துட்டேன்னா இதுதான் எங்களோட லஞ்ச். ஸோ இப்போ இந்த மணத்தக்காளி ஃப்ரெஷ்ஷாக ஆர்கானிக் வீட்லேயே வந்து எந்த பூச்சி மருந்து எதுவும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக காய்ச்ச மணத்தக்காளி கீரை இதை கட். ஸோ எங்கள் வீட்டு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதனால் சவுண்ட் ஏதாவது கேட்டுச்சுன்னா விட்டுருங்க. ஸோ நான் ப்ரெஷர் குக்கர் வந்து ஒரு 3 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த கீரையை காணிக்கிறேன். மணத்தக்காளி கீரையும் ஆனியனையும் வந்து கீரையை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஆனியனை இப்படி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த ஆயிலில் வந்து நம்ம சிம்பிள் தான் இது. கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, ஜீரகமும் நான் 2 போடுவேன். போட்டு வரமிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். ஸோ வரமிளகாவும் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. இப்போ வந்து இதை ஃபுல்லாக போட்டுடலாம். இதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணுங்கள், வதக்குங்க. அதுக்கப்புறம் உப்பு போடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உப்பு போடாதீங்க. ஏன்னா கீரை வந்து எப்போவுமே இருக்கிறத விட ரொம்பவே குறைஞ்சிடும். அதனால் ஸோ இதை வந்து 2 நிமிஷம் வதக்கிட்டு காணிக்கிறேன். ஸோ அந்த கீரை வதங்குற கேப்பில் புளிக்கறிக்கு அரைச்சிட போகிறேன். புளி, வரமிளகா, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம். அம்மா ஜீரகம் சொன்னாலான்னு தெரில, பட் மறந்துட்டேன் அம்மா சொன்னது. ஸோ நான் ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு மஞ்சப்பொடியும் போட்டு தேங்காயும் போட்டு அரைச்சிட போகிறேன். ஸோ தேங்காய் போட்டாச்சு, மஞ்சப்பொடி போட்டாச்சு. இப்போ வந்து இதை நல்லா நைஸாக அரைச்சிட போகிறேன். புளிக்கறிக்கு நம்ம தாளிச்சிடலாம். நான் வந்து என்னோடய குட்டி லார்ஜ் பேன் எடுத்து சைஸை பாருங்கள், குட்டி, அதை வச்சு தான் தாளிக்க போகிறேன். ஸோ கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, வரமிளகா உடச்சி போட்டுருங்க. ஸோ வரமிளகாவும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையை போட போகிறேன். ஆனால் அந்த பிளேட்டை ரெடியாக வச்சுருக்கேன். போட்டுட்டு டக்குன்னு மூடிடுவேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டியும் கருவேப்பிலை போடும்போது இந்த அடுப்புக்கு மேலே ஃபுல்லாக தெரிச்சு விடுது. அதனால் ஓகே, இதை இப்போ இதுக்கு இந்த புளிக்கறியில் ஊற்றிடலாம். ஹேண்டில் ஹீட் ஆகுது, அதனால் ஒரு துணி வச்சு எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த புளிக்கறியில் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் கொஞ்சோண்டு குழம்பு ஊற்றி ஸ்வர்ல் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணிட்டேன். புளிக்கறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பருப்பு வந்து கொஞ்சம் போட்டோம்ல, அதுதான் இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சிக்கள் கொடுக்குது ஆக்சுவலாட்டு. அதான் அம்மா வந்து கொஞ்சம் பருப்பு போட சொன்னான். ஸோ பொரியலும் ரெடி. இப்போ நான் வந்து கேரட் பொரியல் தான் பண்ண போகிறேன். வந்து புளிக்கறிக்கு நான் அரைச்சாச்சு நல்லா. இனி வந்து அந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோடனே இந்த அரைப்பை போட்டு கொதிக்க வச்சு தாளிச்சிட வேண்டியதான். ஸோ பொரியல் நல்லா வதங்கியாச்சு. இதில் உப்பும் கொஞ்சம் சில்லி பவுடர் காரத்துக்கு வந்து உங்களுக்கு வேணான்னா நீங்கள் போட வேணாம். வரமிளகாவில் உள்ள காரமே போதும் அப்படின்னா நான் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அவ்வளோதான். இது ஈஸி தான், இது டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா. இது நீங்கள் எந்த கீரையில் வேணாலும் பண்ணலாம். பாலக்கு, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, எதில் வேணாலும். இப்போ இதில் கோகோனட் போட்டுடலாம். ஸோ நான் வந்து டெசிகேட்டட் கோகோனட் இருக்குல்ல, அதுதான் போட்டேன். ஏன்னா வந்து அது என்கிட்ட நிறைய இருக்குது, அது காலி பண்ணணும் அதுக்கு வேண்டி. ஸோ இந்த மாதிரி துவரன், இந்த மாதிரி பொரியல், இதுக்கெல்லாம் வந்து அந்த கோகோனட் நல்லா இருக்குது ஆக்சுவலாட்டு. அதனால் அதை போட்டுட்டு, ஸோ தேங்காய் போட்டுட்டு ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணுங்கள், அவ்வளோதான். அதோடு முடிஞ்சு. ஓகே பாருங்கள், மணத்தக்காளி கீரை பொரியல்
ரெடி ஆயிடுச்சு. ஸோ கீரையும் வந்து நல்லா வெந்தாச்சு, பருப்பும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அந்த பருப்பு போடுறது வந்து ஒன்று ஹெல்தி, இன்னொன்று வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ கீரையை நீங்கள் கட் பண்ணி கூட போட்டிருக்கலாம், கட் பண்ணி போட்டால் நல்லா இதாயிரும். ஆனால் இதை இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அது வந்து பிரிஞ்சு கொடுத்துரும். ஸோ இப்போ அதை வந்து நல்லா கடைஞ்சிட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ கீரையை வந்து நான் என்ன பண்ணேன்னா முழுசாக இருந்ததுனால இந்த கத்திரிக்கோலை வச்சு இப்படி கட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணி போட்டுருங்க. நான் அது குழஞ்சிடும்னு நினச்சேன், பட் வெந்துடுச்சு ஃபுல்லாட்டு. அதனால் அது ஒன்றாட்டி இப்படி ஆகிறதுக்கு வேண்டி அப்படி கட் பண்ணேன். ஓகே, இப்போ வந்து தண்டும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நான் அடுப்பை மறுபடியும் பற்ற வச்சுட்டு இந்த புளிக்கறிக்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல, இதை போட்டுடலாம். இதை போட்டுட்டு கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு, புளிக்கறி கொஞ்சம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். ஏன்னா வந்து பாருங்கள் கரெக்டாக தான் இருக்குது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி விட போகிறதில்ல. பருப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஆறும்போது கட்டியாகும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சுருக்கலாம், வைக்கலாம். ஸோ இப்போ இந்த மிக்ஸி எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி விடுவேன், அதனால் கரெக்டாக இருக்கும் தண்ணி. ஸோ இதெல்லாம் ஊற்றிட்டு காணிக்கிறேன். ஓகே, இது நான் ஃபுல்லாக தண்ணி எல்லாம் ஊற்றி கழுவி ஊற்றிட்டேன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம உப்பு, இதில் உப்பு நம்ம போடவே இல்லை, அதனால் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அது கொதிச்சோன்னே நம்ம வந்து இது பண்ணலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டேன். புளியும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துருங்க. புளி வேணுன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் கொதிச்சோன்னா நம்ம தாளிச்சு ஊற்றிடலாம். ஸோ வந்து நான் கொஞ்சமாக டேஸ்ட் பார்த்ததில் புளி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக புளி பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட ஒருக்கா டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஆனால் உண்மையிலே நம்ம தோட்டத்திலேயே காய்ச்ச செடி, காய்கறிகள், கீரை வச்சு சமைக்கும்போது அது உண்மையிலேயே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் முன்னாடி தான் அந்த கீரையை பறித்தேன், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அரை மணிக்கூரில் குழம்பு, தோட்டத்தில் என்னோட பாத்திரத்தில். ஓகே, ஆனால் இது வந்து எனக்கு சீரியஸாக வந்து செம மோட்டிவேஷன் கொடுக்குது, இன்னும் நிறைய காய்கறிகள்லாம் போடுறதுக்கு. ஸோ இந்த பொரியலும் ரெடி, இதுவும் ரெடி.